செந்தோட்டை 238/374 கேசி ரோடு செங்கோட்டை. விலை விவரம் ரூபாய் 12,155. முன்னாடி ஒரு டென்ட் வச்சிருக்கீங்களா? 7 மாசம் 8 மாசத்துல தலவார சாமான் வாங்கல, கிரிமினாசி வாங்கல. யார் வேலை எடுத்தது? ஆடசாமி பிளாக் ஏன்னா டெண்டர் எடுத்துட்டு ஒரு மனுஷன் வாங்கி போயிடுவான். எனக்கு வந்து அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவையா இல்லையா? அத்தியாவசிய தேவை. அப்போ ஒரு டெண்டர் எடுத்துட்டு ஒரு கிரிமினாசி வாங்கல, அப்புறம் எப்படி நம்ம அந்த அதை சரி பண்ணோம்? நான் கேட்கணும்ல, அதை எப்படி நம்ம சரி பண்ணோம்? கிரிமினாசி இல்லாம எப்படி பண்ணணும்? இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு தவறுங்கிறக்கு தவறுக்கும் தப்புக்கும் கேஸ் இருக்கு. தப்புங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது, தவறுங்கிறது தெரியாம செய்யுது. தவறு நீங்க செஞ்சுட்டு போட போங்க, ஆனால் இது அத்தியாவசியம். ரைட்டா? இப்போ ஒரு டெண்டர் நம்ம கேன்சல் பண்ணுவோம். இந்த டெண்டரு வெறும் 12,500 வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு என்ன எஸ்டிமேட் இருக்கணும்? என்ன எஸ்டிமேட்? 4 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் இருக்கணும். 12,500 வச்சுக்கணும். இது யாரு? இத நீங்க நோட் ஃபைல் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? நீங்க தான் எழுதிக்கணும். சூர்யா வச்சோம். ஏன் அந்த மிஸ்டேக்கு? இது மைனர் மிஸ்டேக்ல. இது மைனர் மிஸ்டேக்னா விட்டுலாம். 4,500 இங்க இருக்கு, 12,500 இங்க இருக்கு, 4,00,000 இங்க இருக்கு. நாங்க ஒண்ணு முக்காட்டே எங்க அவ்வளவு வேற கேரியல. அது அந்த மட்டும் அதுதான் டைப்பிங். இது என்ன சார்? இது அசம்பிளில ஒரு அஜெண்டா வருது, ஒரு நகரமன்ற கூட்டத்துல ஒரு அஜெண்டா வருது. இந்த மைனர் எரர், ஒரு சின்ன எரர் அப்படின்னா கூட நம்ம விட்டுலாம். இது ஒரு பிளண்டர். இது பிளண்டர் சார். இத டைப் பண்ணது இப்போ அவங்க கூட 1008 சேர்மன் இருக்கலாம், 1008 விஷயங்கள் இருக்கலாம். இத திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன். ஒரு டெண்டர் 4 லட்சம் எவ்வளவு சேருது? 4 லட்சம். அப்படிதான் ஒர்க் ஆர்டர் போடுவாங்க. ஆனா இதை எப்படி வெறும் 12,500 வைப்பாங்க? அது யாருக்கு? அந்த நிறுவனத்துக்கு பேர் வந்து இத யார் டைப் பண்ணா? யாருக்கு? நீங்க உங்க செக்ஷன்ல நீங்க உங்களுக்கு உங்க சப்ஜெக்ட யார்கிட்ட கொடுக்கணும்? அங்க கொடுக்கணும். அவங்க சேர்மன் கொடுக்கணும். இவங்க எல்லாம் கொடுப்பாங்கல்ல, கொடுத்து அவங்க பார்க்கணும். அவங்க என்ன செய்றாங்க? இது மைனர், சின்ன சாதாரண எரர் அப்படின்னா விட்டுடலாம். பெரிய ஒரு விஷயங்களை நீங்க ஏன் தவறுறீங்க? அவங்களுக்கு தண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? அவங்கள இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிய ஒரு மெமோ கொடுத்துருக்கணுமா வேண்டாம்? கொடுத்தா அது ரைட்டு, இல்லைன்னா அந்த தப்பை நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது ஒண்ணுதான் அந்த சப்ஜெக்ட் அதோட புரியுது. இத சரி, இப்ப நம்ம கிருமிநாசினி தலவாட சமம் வேணும். இப்ப எப்ப டெண்டர் வைக்கணும்? இல்ல சார், இது அத்தியாவசியமானது. அவசியமானது. நான் என்ன சொல்ல, ஏற்கனவே 1 வச்சிருக்கோம், 2 வச்சிருக்கோம், 3வது வைக்க போறோம். ஒரு வாரத்துக்குள்ள வச்சா தானே அவன் வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணி இங்க நமக்கு கொடுக்க முடியும். மம்பட்டி இல்லாம, கிருமிநாசினி இல்லாம, வாரகால பொடி தூவாம, இதெல்லாம் எப்படி சுகாதார கேடுமா வருமா வராதா? அப்ப நமக்கு அது முக்கியமான பணியா இல்லையா? 7 நாள்ல குறுகிய கால அப்படி போடுங்க. முதல்ல மெமோ கொடுங்க, அடுத்து குறுகிய ஒப்பந்த புள்ளி போடுங்க. இந்த மாதிரி சின்ன இறக்கு கமா புதுசாப்புக்கு நான் கேட்கறேன். இதுல ஏன் கமா இல்ல, இது ஏன் புள்ளி இல்ல, ஏன் ஆச்சரிய புரியலன்னு கேட்கல. இது ஒரு பிளண்டர், பெரிய தப்பு. இத கேட்கக்கூடிய இடத்துல நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நான் முட்டாளாவேன், நான் அறிவியலாவேன், நான் கிறுக்கண்ணாயிவேன். போயிட்டா போட்டுக்கு என்ன சார் போட்டு வேலை? என்ன போட்டு வேலை? யாருக்கு கார் நாளைக்கு வந்துச்சா? கார் நாளைக்கு வந்துச்சா?
இல்ல உங்களுக்கு வந்து சார் யாரோ இருந்தாலும் இல்ல நான் ஒத்துக்கல. அபிஷியல் ஓட்ட அபிஷியலா ஒரு வீட்டுக்கு போறதுக்கு போறோம் அப்படின்னா உங்க நாலேஜ் இல்லாம யாரும் போக முடியாது. நான் ஆதாரத்தை கொடுத்துட்டு கொடுப்போமான்னு சொன்னா அப்ப காலையில ஆதாரத்தை நீங்க காலையில இருந்துச்சு இந்த டியூட்டி போடுறீங்க. இந்த டியூட்டிக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த ஆளுக்கு இந்த டியூட்டி போடுறீங்க, இது இருக்கா இல்லையா, இந்த நோட்டு போகலையா போங்கிறது உங்க வேலை. அது நீங்க பாத்துக்கணும். இது தப்பா இல்லையா? இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. நான் ஒரு நாள் சிஓ வர சொன்னேன். சிஓ வர சொன்னதுக்கு எனக்கு உங்ககிட்டே என்ன செஞ்சாருன்னா, நான் எங்க இருக்கவங்க எந்த விதமான இதுவும் வைக்காம போறாரு. நீங்க அப்ப நீங்க கண்காணிக்க தவறுனீங்க. எத்தனை குளறுபடி இருக்குன்னு நான் ஒன்னா சொல்றேன். அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது வேண்டாம். இப்ப நாளைக்கு வந்து அவங்க நமக்கு கொடுக்கணும். நமக்கு கொடுக்கறதுனா இது நீங்க இந்த தப்பை நீங்க செஞ்சதா சரி. அதுக்கு ரொம்ப சொல்றீங்க. கரெக்டா முந்தின நாள் வெச்சீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் போட்டுருக்கோம். அன்னைக்கு முதல் நாள் ஏன் வச்சிருக்கோம். இது ஒரு பேர் நோட்டீஸ் 3 பேர் வந்தாங்க. 3 சாத்தர் சொல்றது நமக்கு ஒரு ரெவன்யூ லாஸ் வரக்கூடாது. நீங்க அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கும். ரெவன்யூ லாஸ்ங்கிறது எப்படின்னா நீங்க அதை எப்படி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இது நடக்காம பார்த்துக்கோங்க. முறையா அந்த டெண்டர் இந்தியாவில் பங்கு மட்டும் மேல தூக்கி போடுறாங்க. என் மலையோ சேரன் மலையோ இங்க மலையோ அந்தந்த செக்ஷன் யார் பார்க்கறாங்களோ லீஸ் யார் பார்க்கறாங்க, லீஸ் யாரெல்லாம் பார்க்கறாங்க. லீஸ் யாரா பார்த்தா லீஸ் பார்க்கறதுக்கு என் வார்டுல 1 மாசம் ஆச்சு சொல்லி ஒரு வேலை நடக்கவே கிடையாது. ஏன் இந்த இடத்துல இப்ப இவ்வளவு கேட்கலாம்? நீங்க தானே இதுல கையெழுத்து போடுறீங்க. கையெழுத்து போடையா கேட்டாரு சரி பண்ணிட்டு திருத்த வேண்டியதுதானே. ஏன் இவ்வளவு இது ஒரு ஆளுங்கட்சியா வர சொல்ற அளவுக்கு நீங்க அதிகாரி மேல நம்ம தப்பு சொல்லலாம். அதிகாரி இன்னைக்கு இருந்து போயிருவாங்க. நீங்க தானே இதுல கையெழுத்து போடுறீங்க. இவ்வளவு போல சொல்றதுக்கு உங்கன்னு இருக்கீங்களா? அப்ப இதை சரி பார்க்க யாரு? இல்ல இது நான் தானே இப்ப கேள்வி கேட்டேன். நான் தானே சொன்னேன். நீங்க முதல்ல அவங்க கேட்கறீங்க. குப்பை நீங்க எல்லாம் சேர்மன் கான்ட்ராக்ட் ஒரு வேலை நடக்குது. கேட்டா அங்க ஒரு லீஸ் பண்ணாச்சு. நான் வந்து சட்டப்பூர்வமா ரெவன்யூ லாஸ் வர நகராட்சி ஆணையாளருக்கும் இன்னைக்கு இவங்களுக்கு சொல்லிட்டு இப்போ டெண்டர் யாருக்கா போனாங்கிறது நீங்க நான் பேசுறது வந்து இல்ல அதாவது எனக்கு லிஸ்ட் இப்ப வேணும். லிஸ்ட்டுக்கு உடனே எனக்கு வேணுங்க. இப்ப ஏன் வேணும்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து எப்படிங்க? நான் இந்த எத்தனை லைட் போட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லைட் போட்டிருக்கீங்க? 235 லைட். ஏன் 310 235 போட்டீங்க? 45 லைட்டுக்கு எத்தனை வருஷமா லைட்டு நம்ம டெண்டர் விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஓட இருக்கும் சார். எவ்வளவு வருஷம் ஆச்சு சார்? சார் நீங்க கரெக்டா சொல்லுங்க சார். நான் தேதி சொல்லணுமா? நான் தேதி சொல்லுவேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் அக்டோபர்ல வந்து இல்ல அந்த தேதியே சொல்றாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம்ல. நாங்க இவ்வளவு எங்க டிப்ஸ்ல வரோம். நீங்க எல்லாத்தையும் வச்சிருக்கோம்லாங்க. யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களான்னு கேட்டேன். எத்தனை வார்டுக்கு ஒரு ஒண்ணுமே பேசாத ஆளுக்கு ஒரு நகராட்சிக்கே வராத ஆளு எத்தனை விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் என்ன ஏதுன்னு எந்த கவுன்சிலரையாவது ஏன் ரைட் போடுற இன்சார்ஜ் நீங்க தானே இருப்பியா? கேட்பீங்களா? ஏன் கேட்டுருப்பியா? நான் கேட்போம்னா என்ன கேட்பியா? சேர்மன் கேட்டுருப்பியா? அவங்க கேட்பாங்கன்னு கேட்பியா? இந்த எத்தனை கவுன்சில் இருக்காங்க? இந்த கவுன்சில் எல்லாம் என்ன பைத்தியாரா பார்த்துருக்காங்க. இவர் ஏரியாலாம் அப்படி ஏங்க இது மாதிரி எத்தனை ஏரியா சொல்லட்டுமா? வார்டுல இருக்குமா? வேற எங்க இருந்தா சொல்லுங்க. நீங்க பாபஸ் நகர்ல ஒரு நீங்க ஈபிக்கு முறையா வந்து அதுக்கு உங்கள்கிட்ட ரெண்டு பேசுனேன். ஒரு லைன் எங்க இருந்து எடுத்து கொண்டு போனீங்கன்னா ஒரு தெருவுக்கு இந்த கார்டை வந்து நீங்க எஸ்டிமேட் ஒரே எஸ்டிமேட் இப்போ கோமத்தியாவரம் தெருவு இருக்கு இல்ல அம்பேத்கர் தெருவு இருக்குன்னா அதுல ஸ்ட்ரீட் லைட்டே இல்லைன்னா இங்க ஒரு போலீஸ் போட்டு கொடுத்தாச்சு. நம்ம பில்லு கொடுக்க மாட்டோம். ஏஎஸ்ஆர் கூட தான் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. இந்த சானிடரி சென்டர்ல எத்தனை இடத்துல பில்லு வரலாம்? எங்க போய் பாத்தீங்க? நீங்க போட்டா இருக்கா?
உடனே வாங்க 2 இடத்துல தாண்டா சாயத்தரிசி தெரிஞ்சிருமா செவிலி தெரிஞ்சிருமா இங்க பாருங்க நான் திருப்பி வந்து ஞாபகம் இதோட வச்சிருக்கேன் மாட்டிக்காதீங்க உங்களை விட வயசு 10 வயசு மூத்தாள் சார் உங்களை எத்தனை தடவை கெஞ்சிருப்பாரு சார் ஸ்கூல்ல வந்து இப்படி ஸ்கூல் லைஃப்ல ஏதாவது ஒரு அசம்பாதம்னா நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். அதை என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணி கொடுங்க சார். அப்புறம் இப்ப நான் வந்து சுட்டி காட்டுறேன். இப்ப நான் சொல்ல போய் அவங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னா இந்த சுடுகாட்டு பக்கம் 1 ஏக்கர் 31 சென்டோ எவ்வளவு இருக்கு. அதுக்கு நம்ம போடும்போது பஞ்சாயத்து போர்டு தெற்கு சங்கர கொண்டு இருக்கு. எப்ப அந்த பட்டாவை எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு. அதை வச்சுதான் இதை நான் கேட்டேன். அப்போ இந்த பிரச்சனை எடுத்து போகும்போது அது பெற்று அதையும் மாத்திரம் நம்ம வந்து என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு கோயில இருக்கிற ஒரு பிராமணாள் அவர் வந்து அதுல அந்த 1 ஏக்கர்ல என்னெல்லாம் இருக்குன்னா 5 புளிய மரம் இருக்கும். 5 6 கூட கேட்டேன். சர்வேல கேட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கு சார், நீங்க வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், அந்த இடம் நம்ம இடம் அப்படிங்கிறத நம்ம சர்வே கேட்டேன். அது நாங்களும் போராடி பார்த்துட்டோம், நடக்கல. சரி நடக்கல, அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்னா எங்களுடைய மரக்குமுறை உங்ககிட்ட சொல்லி தீர்த்தோம். இப்போ அந்த பேரத்திலே பேரறிஞர் கண்மலை அண்ணாவுடைய பேரை தான் இருக்கணும். அதை மடைமாற்றி வேற ஏதாவது பேர் வந்துச்சு அப்படின்னா நான் ஒன்றும் சொல்றது இல்லை, மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்கப்பட்டது. பேரறிஞர் கண்மலை அண்ணா எங்களை போன்ற கீழே இருக்கிறவங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயத்துக்கு சாமானியர்கள் கூட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெற முடியும் கொண்டு வந்தது அண்ணா. அந்த அண்ணாவை பின்பற்றி தான் திமுகவுக்கு அண்ணா திமுக. அந்த அண்ணாவை பின்பற்றாத யாரும் கிடையாது. ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். அவர் பேரு ஒரு இதுல மாத்திட்டே நாங்க அதை கூட பெருசா நினைக்கிறேன். ஆனா அண்ணா பேரு கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு விளைவுகளை போராட்டத்தை நீங்க சந்திக்க அதை நான் கொண்டு வர ரெடி. இப்பவே கொண்டு வர ரெடி. நானு இப்ப கொண்டு வர ரெடி. நான் கையெழுத்து போட்டு தானே எல்லாரும் போடுங்க, போட்டு கொடுத்துருவோம். இல்லைன்னா அடுத்த கூட்டத்துல ஒரு சிறப்பு கூட்டம் வைங்க, இல்ல ஒரு விஷயங்களை வைங்க, அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை கொடுங்க. இதுல மாற்ற யாருக்கு இருக்கா அண்ணா பேர் கூடாதுன்னு பெரும்பான்மையான உறுப்பினர்களுக்கு அண்ணா பேர் வேணும். அதிகாரம் இருந்தது சார். நாளங்காடிக்கு பேரு காந்திஜி, மகாத்மா காந்திஜி நாளங்காடி தான். அது கூட பேர் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, மாற்றிருக்காங்க. நாங்க அதை கூட அதனுடைய விளைவுகள் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். என்னைக்கு சார் பாத்துருக்கீங்க? தண்ணி வரலையா? தெருவுக்கு தண்ணியே வரலையா? எப்ப பார்த்து சார் பாப்பீங்க? அதை 1 வருஷம் ஆச்சு சார். அந்த லைன்ல பைப் லைன் பதிச்சு அதுக்கு ஒரு டேங்க், சின்ன டேங்க் நானே ஃப்ரீயா கொடுத்துருக்கிறேன் சார். இப்போ வரைக்கும் அதுல தண்ணி வரல சார். 15 நாள்ல வந்துருமா சார்? சார் நம்பிக்கையோட இருக்கிறேன் சார். 1 வருஷம் இதே மாதிரி சொல்லிட்டாங்க சார். இது உங்களுக்கு கூட உங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஒரு நகர்மன்ற உறுப்பினரே வார்கால அள்ளையில சொல்லி நகர்மன்ற உறுப்பினரே அள்ளையாங்கிறத நடக்குமா? எதுக்கு நானே அனுப்புறேன். இல்ல நீங்க மணிமன்ற பிரச்சனையா மன்றத்துக்கு போட்டு வரீங்க.
தனியாதான் நீங்க கொண்டு போங்க எங்களுக்கு அது ஆமா இது வந்து ஏடிபியோட அந்த டீம் வந்து நீங்க டீம் தான் ஆமா அந்த மாதிரி ஏடிபியை பத்தி பேசுறதுக்கு அறிகிறதே கிடையாது. சொல்லுங்க சார். இடம் வந்து அறநிலைத்துறையோட இடம். நீங்க வந்து நகராட்சி வந்து அதை உடனடியாக அதை இடிச்சுட்டு அவங்கள கையில் கொடுத்த தொகையை யார்கிட்ட இருந்து வசூலிக்கணும்? நம்ம 30 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. இந்த ரூபாய்க்கு யார் பொறுப்பு? நம்ம ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. யார் பொறுப்பு? முடிஞ்சாலும்